தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏற்கனவே இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ரொம்ப இறங்கி வர போதும் தகவல். திமுக குறைஞ்சது ஒரு 60 சீட்டாச்சும் கேட்போம். இந்த வாட்டிலாம் அந்த அதிரடி பேச்சுலாம் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இன்னொன்று கெடுவாய்ப்பாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க துடைத்தெறியப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மாறி வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமாவளவனே கைவிட்ட பிறகு காங்கிரஸ்ல ஏமாத்துறாங்க. அவ்வளோ பெரிய கட்சியே இறங்கி வந்து சரிங்க நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சீட்டெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறோன்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? தாவேகா வந்து அரசியலில் வந்து அனாதையாக்கப்பட்டுருச்சு. அப்போ யாருமே கூட்டணி போக வாய்ப்பே இல்லையா? அப்போ முதல்ல மற்ற கட்சிகள் ஏன் தாவேகாவோட கூட்டணி போகணும்? நீங்க ஏன் முதல்ல அந்த மாதிரி பேசுறீங்க? விஜய் கட்சியா? இல்ல தாவேகாவா? அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் அவர்கள் வந்து பரப்புரைக்கு போறாரு, சேலத்துல இருந்து ஆரம்பிக்க போறாரு. ரெண்டாவது அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யார் சொன்னது அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. யார் கேட்டது? தாவேகா தரப்புல செய்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கட்சி ஏதாவது லெட்டர் பேட்ல போட்டாங்களா? இல்ல அப்படி எதுவும் இல்ல. தலைமை அறிவிச்சதா? இல்ல அப்படி கோச்சலர் பேசினாரா? விஜய் வீடியோ போட்டாரா? இல்ல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? செய்திகள்ல வருது. உங்களுக்கே இது வந்து கேட்கும் போதே உங்களுக்கு அருவருப்பா இல்லையா? ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த, அதாவது சட்டமன்ற தேர்தல் வருது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கு. ஏற்கனவே இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ரொம்ப இறங்கி வர போதும் தகவல் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து திமுக குறைஞ்சது ஒரு 60 சீட்டாச்சும் கேட்போம். இந்த வாட்டிலாம் அந்த அதிரடி பேச்சுலாம் எதிர்பார்க்க முடியாதுன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, அது உண்மைதான். அது இன்னொன்று கெடுவாய்ப்பாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க துடைத்தெறியப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மாறி வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரதமர் சொல்ற மாதிரி பிளவுபட வாய்ப்பு இருக்கானா? அப்ப எது காங்கிரஸ் கட்சி பிளவுபடுமான்னு தெரியல. பட் இந்தியா பிளாக் பிளவுபட்டு தான் இருக்குது. இந்தியா பிளாக் வந்து ஒன்றாக இருந்ததுன்னா கூட வந்து ஓரளவு நீங்க ஹோப்பு கொடுத்து நீங்க பேசலாம். ஆனா அதுவே இன்னைக்கு ஒற்றுமையா இல்லை. இந்தியா பிளாக்கு யார் வந்து லீடரா இருக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு இந்தியான்னு பேர் வச்சவரே நிதிஷ்குமார் தான். அவர் வந்து இந்தியாவோட ஹெட் ஆகி சிஎம் ஆகிட்டார் திருப்பியும். அப்போ இப்படி பல பிரச்சனை வந்து இந்தியா பிளாக்குள்ள இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் எப்படி இன்டாக்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்தியான்னு நீங்கள் புதுசாக பேர் தான் வச்சுங்க. மற்றபடி ஏற்கனவே ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டணி தான் அவங்களுடைய கூட்டணி. பேர் நீ புதுசாக வச்சுக்கிற அவ்வளவுதான். மற்றபடி அதில் வந்து there is nothing new. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இந்த 5 பேர் கொண்ட குழு போகிறதா இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும். இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் மரியாதைக்குரிய திரு செல்லுப்பிறந்தகை அவர்கள் மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்க. உதயநிதி அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் பத்திரிகையாளர் நினச்சிருப்பீங்க உதயநிதி அப்செட்டு, செல்லுப்பிறந்தகை ஆப்ஷன் நினச்சிருப்பீங்க, எங்கேயும் போக மாட்டாரு, அதாவது நிகழ்ச்சிக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் டவுட் இருக்கு போல ஏதோ ஒன்று. அப்போ என்னன்னா, செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவை வந்து மிக கடுமையா ஆதரிக்கிறார், ரொம்ப ஆதரிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய அடுத்த கட்ட ஆட்களை வச்சு விமர்சனம் பண்ண வைக்கிறார். நான் செல்வப்பெருந்தகை ஸ்ட்ராட்டஜியாவே நான் பார்க்குறேன். அவர் ஒரு நல்ல லீடர் தான். என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒருத்தர் லீடராக வந்திருக்கிறாரு. அவருடைய தன்மையை வந்து காமிக்கிறார். அது பிளஸோ மைனஸோ, வெற்றியோ தோல்வியோ. காங்கிரஸ் கட்சியிலேயே இன்னொரு அணி வந்து தாவேகா பக்கம் போகலாம், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ அந்த வாதத்தை வந்து கைவிட்டுருவாங்களா? இப்போ காங்கிரஸ் கட்சியை விட அதிகமாக அதை வைத்திருந்த கட்சி எது? விசிகா. அந்த கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? கைவிட்டுட்டாரு. சொல்ல போனா இந்த 2026க்கு எங்களுக்கு அந்த மாதிரி கோரிக்கை எதுவும் இல்லைங்க, எங்க கட்சியின் முழக்கம் தாங்க அது, நன்றி வணக்கம் சொல்லிட்டு முடிச்சிட்டாரா இல்லையா? திருமாவளவனே கைவிட்ட பிறகு காங்கிரஸ்ல ஏமாத்துறாங்க. விசிகாவே கைவிட்டுருச்சு, காங்கிரஸ்ல ஏமாத்துறாங்க. அவ்வளோ பெரிய கட்சியே இறங்கி வந்து சரிங்க நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் சீட்டெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகிறோன்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், காங்கிரஸ் தனியாக நின்னா 0, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திமுக தனியாக நின்னா இழப்பதற்கு ஒரு அரியணை இருக்கிறது. அப்போ அது வேணும்னா நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அது வந்து வர முடியும். சரி, இவ்வளோ அந்த பீகார்ல இவ்வளோ ஒரு படுதோல்வியை சந்தித்த பிறகும்
காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வந்து குறைஞ்சது 40 சீட் 50 சீட் வேணும்னு கேட்டா திமுக கழட்டி விட்டுரும். கண்டிப்பா 40ன்னு கேட்டா கழட்டி விட்டுருவாங்க. 40லாம் அவங்க முதல்ல நீ கேட்கவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஓகே, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க, அதிகமா சொல்றீங்க. காங்கிரஸ்க்காக 30 கொடுக்கலாம். 30 ஏன்னா கடந்த முறை 25 கொடுத்தாங்க. ஒரு பிளஸ் 5 கொடுக்கலாம். அவ்வளவுதான் நீங்க ஒர்த்து. நீங்க ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குன்றீங்களா? அப்ப 5 அதிகமா 5 கொடுக்கறதுக்கு தான் நீங்க ஒர்த்து. ஓகே, கூடுதலா 5 வேணா ஒரு அதிகம். அதுவும் கூட ஸ்டாலின் மனசு வச்சு கட்சிக்காரெல்லாம் கரிச்சு கொட்டி தான் அதை கொடுத்தாகணும் அவரு. ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற ஐயா துரைமுருகனே சொன்னாரு, எங்களுக்கு சொமதான் என்னத்த பண்ணி தொலைகிறதுன்னு கேட்டாரு. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு சொமதான். காங்கிரஸ் கட்சி இது திமுக எப்படி உருவாச்சு சொல்லுங்க? காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிச்சு கட்டதா திமுக உருவாச்சு. இன்னைக்கு திமுக எங்க இருக்குது? காங்கிரஸ் கூட தான் இருக்கு. அப்புறம் என்ன திமுக எங்க இருக்கிறது? காங்கிரஸ் எங்க இருக்குது? திமுக தான் இருக்கு. அப்ப அப்படி நான் சொல்லு போய்கிட்டு இருக்கும்போது, ஆனா அதுல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பா இன்னொரு டைமென்ஷன் நம்ம பேசணும். காங்கிரஸ் கட்சியிடம் திமுக ரொம்ப மிதப்பு காமிக்கிறது, ரொம்ப பிக் பிரதர் ஆட்டிடியூட் காமிக்கிறதுன்னு பண்ணாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் தொகுதிக்கு ஒரு இடத்துலையும் ஒரு 10,000 5,000 15,000 ஓட்டுங்கிறது காங்கிரஸுக்கு இருக்கு. இது நெக் டு நெக் ஃபைட்டா வரும்போது இப்போ எதிர்க்கட்சி கூட்டணி வலிமையாக போகுதுன்னு ஒரு பார்வை இருக்குது. ஆஃப்டர் விசிட் ஆஃப் மோடி பாமக தேமுதிகலாம் ஒன்னாக வாய்ப்பு இருக்கு. ஐயாவையும் கூப்பிட்டுப்பாங்க, பையனும் ஒன்னாயிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி வந்து நீங்க ஒரு கலர்ஃபுல்லா ஒன்று காமிக்கும் போது இங்க கிரவுண்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப மிதப்பு ரொம்ப சீன்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் கட்சிக்காரன் கீழே ஆப்படிச்சிருவான். ஓட்டு போடாத விஜய்க்கு போடுற மறைமுகம் இந்த பக்கம் அதிமுக போடல சீமானுக்கு போறான்னு தள்ளி விட்டுருவான். உங்களுக்கு ஓட்டு கொடுத்தாம போயிடுவோம். என்ன பண்ணுவீங்க? கீழே இறங்கி இது பேர் தான் ஆப்படிக்கிறதுன்னு அர்த்தம். முடிஞ்சு போயிடும். அப்ப நீங்க ரொம்ப மிதப்பும் காமிக்க கூடாது திமுக. ஏன்னா போன வாட்டி அழ விட்டீங்க. போன வாட்டி மரியாதைக்குரிய ஐயா KS அழகிரி அழுதே விட்டார். நாடாளுமன்ற தேர்தல் கூட 10 சீட்டு தான் கொடுத்தாங்க காங்கிரஸ். ஆமா, அப்போ நீங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார்ல இந்த தோல்வி வந்து இங்க ஓரளவு ரிஃப்ளெக்ட் ஆனாலும் கூட அந்த களம் வேறு, இந்த தளம் வேறு. அப்ப தாவேகா வந்து அரசியல்ல வந்து அனாதையாக்கப்பட்டுருச்சு. அப்ப யாருமே கூட்டணி போக வாய்ப்பே இல்லையா? அப்ப முதல்ல மற்ற கட்சிகள் ஏன் தாவேகாவோட கூட்டணி போகணும்? நீங்க ஏன் முதல்ல அந்த மாதிரி பேசுறீங்க? விஜய் கட்சியா? இல்ல தாவேகாவா? அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா தாவேகாவோட ஏன் யாரெல்லாம் போவாங்கன்னு ஏன் தாவேகா யாரோட போகணும் கேளுங்க சார். இஸ் அன்டெஸ்டட் சார். டிவிகேங்கிறது ஒரு எந்த விதமான தேர்தலையும் சந்திக்காத ஒரு பச்சிலம் குழந்தை. ஓகேவா? நீங்க குழந்தை யாருக்கிட்ட போய் பாதுகாப்பா இருக்கணும்னு கேட்குமே தவிர குழந்தை கிட்ட யாரும் பாதுகாப்பா இருக்க போறீங்க அப்படி கேட்கக்கூடாது. குழந்தை தான் யார்ட்டாவது பாதுகாப்பா போய் இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாருமே பிரதானப்படுத்தி கேட்கறாங்களே, விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸா கேட்கறாங்களே, அதுக்காக தான் கேட்கறேன் இந்த கேள்வி. மற்றவங்க கேட்கறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஏதாவது இடம் அஜெண்டா இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். நான் திரும்ப சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு. எங்க வீட்டில் சொன்னீங்கன்னா கூட எங்க அப்பா திரைப்படம் பார்க்க மாட்டார், அவருக்கு யார் விஜய்னே தெரியாது. எங்க அப்பா விட்டுருக்கீங்க, அம்மாட்ட சொன்னீங்கன்னா இந்த கோயில் போறோம் போய் ரொம்ப பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒன்று தெருமுனைக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க விஜய் வந்திருக்காருன்னு கூட்டமாக தான் அவங்க கூட போக மாட்டாங்க. ஆனால் புத்திசாலி படித்தவங்க போக மாட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா அவர் வந்தாருன்னா பார்க்கறதுக்கு கூடக்கூடிய கூட்டம் தான் ஓட்டு கூட்டம். நீங்கள் நம்புறத பதிலாக நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி நம்புறதுனால தான் நம்ம தொடர்ச்சியான கேள்வி வந்துகிட்டே இருக்கு. விஜயனுடைய கெப்பாசிட்டின்னு யாருக்கு தெரியுமா தெரியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா அவர்தான் சீமானுக்கு தெரியும். ஓகே, இவங்களுக்குலாம் தெரியும் விஜயோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் இவரை விட சீனியர்ஸ் அரசியலில் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்னன்னு தெரியும். திமுக பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா எங்கேயாவது போய் சேர்ந்துட போறாரு விஜய், எங்கேயாவது போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளை ஆப்படிச்சிட போறாருன்றதுக்காக விஜய் எதிர்க்கிறோம்னு பேசுறாங்க. இன்னொன்னு தனி மனித வன்மம் இருக்குது. விஜய் விசஸ் உதயன்னு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தனி மனித சண்டைக்கு தமிழ்நாட்டை போட்டு வேணாம் அப்படி வருது வார்த்தை. அந்த அறிவு திருவிழால கூட கடுமையா வந்து அதாவது மறைமுகமா வந்து விமர்சிச்சு. அறிவு திருவிழான்னா என்ன நீங்க சொல்லுங்க? அறிவு திருவிழானா அறிவு சார்ந்த திருவிழா. அறிவை பத்தி பேசணும், அறிவார்ந்த ஆளுமைகள் குறித்து பேசணும், அறிவை பகிரணும். அறிவு இருந்தா நீங்க அறிவை பகிர போறீங்க, ரைட்டு. இப்ப என்னன்னா அறிவு திருவிழால உட்கார்ந்து கொண்டு நீங்க வந்து அட்டை போட்டீங்க விஜய் அப்படின்னு பேசுறீங்கன்னா விஜய் தான் உங்க எதிரியா? இல்ல விஜய் தான் உங்க எதிரி கட்டமைக்க பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய கட்சி 75 ஆண்டு கால பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி 100 ஆண்டு காலமா இந்தியாவில் இயங்கி கொண்டு தமிழ்நாட்டில் இன்று காலூன்ற முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை எதிர்க்கணுமா? நேத்து வந்த பயம்பாவன் அப்படின்னு சொல்றது எதிர்க்கணுமா? அப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இவங்களால நான் சொல்லல சார், நான் திரும்பவும் சொல்றேன்.
ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்கு. இப்ப நீங்க எதிர்க்கிறதுக்கு வந்து காரணமே இல்லாம இருக்குங்கிறேன் நான். நீங்க எதிர்க்கிறீங்க, அதுக்கான காரணமே இல்லாம இருக்குது. நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளே வேறங்கிற, நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போக வேண்டிய ஆளை நீங்க மெயின் இனிமே சித்தரிக்கிறீங்க. ஏன் சித்தரிக்கிறீங்க? இதே மாதிரிதான் தமிழ்நாட்டு இன்னொரு வேலையை திமுக திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு பேச தப்பே கிடையாது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டின்னு பேசுற. அப்ப நீ என்ன நிறுவ முயற்சி பண்றான்னா பாஜக தாங்க இதுங்க மெயின். அப்ப அவங்களை எதிர்த்து நாங்க தாங்க நிக்கிறோம்னு சொல்ற. அப்ப பாஜக மரமா வளர்க்கறது யாரு? திமுக. நீயே பிஜேபி, அதாவது புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை. பிஜேபி இஸ் நத்திங் இன் தமிழ்நாடு. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றேன். அவங்களால இங்க எதுவும் பெருசா வந்து பண்ண முடியல, சாதிக்க முடியல. காரணம் அவங்க தத்துவம், அவங்க சித்தாந்தம், அவங்களுடைய கோட்பாடெல்லாம் இந்த மண்ணுக்கு ஒவ்வாதது. அடுத்தபடியா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பரப்புரைக்கு போறாரு, சேலத்துல இருந்து ஆரம்பிக்க போறாரு. ரெண்டாவது, அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யார் சொன்னது அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. யார் கேட்டது? தாவேகா தரப்புல. யார்கிட்ட கேட்டாங்க? சேலம் மாநகர காவல்துறை. செய்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? கட்சி ஏதாவது லெட்டர் பேட்ல போட்டாங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. தலைமை அறிவிச்சதா? இல்ல, அப்படி கோச்சலர் பேசினாரா? விஜய் வீடியோ போட்டாரா? இல்ல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? செய்திகள்ல வருது. உங்களுக்கே இது வந்து கேட்கும் போதே உங்களுக்கு அருவருப்பா இல்லையாங்க? இப்போ நான் ஒரு கட்சி நடத்துறேங்க. நான் வருகின்ற இந்த மாதத்திலிருந்து, இந்த முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பயணத்தை துவங்க போறேன். வெற்றி கழகத்தின் பயணம் தொடரப்போகிறது. மக்களின் முதல்வர் வேட்பாளர் விஜய் தன் கழக பிரச்சாரத்தை துவங்க போகிறார்னு புஷி ஆனந்த் அறிக்கை விட்ட பிறகு இந்த செய்தி வெளியே வச்சு நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அதான் ஒரு கட்சி. ஒரு கட்சி பத்திரிகையாளர் மணியர்கள் கூட பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. ஒரு கட்சி செய்தியா ஆகணும் அப்படின்னா ரியாக்ஷன்ல இருந்து செய்தி ஆகணும். சரி, ஆக்ஷன்ல இருந்து செய்தி ஆகணும். ஆக்ஷன் என்ன? நீ ஒரு கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட்ல ஒரு மாதிரி எழுதுனா ஒரு ஆக்ஷன். நீ இப்ப அனுமதி கேட்குறீங்களா? அனுமதி கொடுத்த மறுத்தாதங்கிற செய்தியின் மூலமாகத்தானே ஒரு அனுமதி கேட்டிருக்கிறாங்களே தெரியுது அப்படின்னா ரியாக்ஷன் செய்தி. அப்ப என்ன பண்ணா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அவ்வளவுதான். அவங்க தொடர்ந்து இந்த காவல்துறை வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல மூலியமாவே ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா தாவேகா? நீங்க கேட்கறது 100% சரி. தாவேகா எண்ணுவது அப்படித்தான். அப்படி எண்ணுவதை தவிடுபடி ஆக்கி விடுவார்கள் மக்கள். இதுவா நீ பண்ண வேண்டிய அரசியல்? எவனாவது அரசியல் தெரிஞ்சவன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் போய் அனுமதி கேட்பானாங்க? டிசம்பர் மாதம் 6 என்னங்க? பாபர் மசூதி இடிப்புங்க. அந்த நாள்ல போய் நீ அனுமதி கேட்கறன்னா அவன் கொடுக்க தான் மாட்டான். நான் இருந்தாலே கொடுக்க மாட்டேன். அப்ப திட்டமிட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம். இதான் உங்களுடைய எண்ணம்ன்றீங்களா? அதான், அதுக்கு கூட சிந்திக்கிறது தெரியணும். இப்போ நான் சொல்லவா, ஒருத்தன் தவறு பண்றான்னா சில பேர் தெரிஞ்சே தவறு பண்ணது கூட உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் வேணும், அறிவு வேணும். எப்படி இந்த குற்றத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவாவது உங்களுக்கு வேணும். டிசம்பர் மாதம் 6 பாபர் மசூதி இடிப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓப்பனாக தெரியாது. 4 கார்த்திகை தீபம் தெரியாது. அதுவே தெரியாமலே போயிருப்பான். ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எங்களை ஒடுக்குறீங்க. தம்பி கார்த்திகை தீபம் வருது, இப்போ இந்த பாபர் இடிப்பு வருது தம்பின்னு. என்ன சார் அதெல்லாம் நான் கொடுங்க சார் சண்டை போட்டிருப்பான். அது ஆளும் அரசோட அராஜகம்ன்றாங்களே மறுபடியும். அப்போ என்னன்னா நமக்கு பாவமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, இன்னொன்று கோபமாகவும் இருக்குது. இந்த பாவம் வருத்தங்கிறது தாவேகா கட்சி மேலே, கோபங்கிறது மக்கள் மேலே. இன்னும் எதுவுமே தெரியாமல் இப்போ தான் குழந்தையா இருக்கிறாங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா கிரேஸ், ஃபேன் பாய் மோடு, விஜய் தான் அப்படின்ற ஒரு மோடில் போகிறாங்க. என்னங்க இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண தம்பி, தெரிஞ்சிருந்தேன். 4 மாதம். அடுத்தபடியா இந்த மெட்ரோ திட்டம் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னா திமுகவினர் என்னன்னா பாஜக தான் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. பாஜகவினர் வந்து திட்ட அறிக்கையில் பல்வேறு குளறுபடி இருக்குன்றாங்க. இது யாரை நம்பலாம் சார்? தமிழ்நாட்டு மேலே என்னைக்குமே வந்து பாஜகவுக்கு கரிசன பார்வை இருந்தது கிடையாது. ஓகேவா? மதுரையில் கோவையில் இல்லையா மறுத்துருக்குறாங்க. ஆமாம், மறுத்ததுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று ரிட்டர்ன்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சிச்சுன்னா என்னன்னா 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்குன்ற மாதிரி கணக்கு சொல்கிறோம். அது 2011 சென்சஸ். அது விஷயம் என்னன்னா நான் கேட்குறேன், இதை விட குறைவான மக்கள் தொகை உள்ள பகுதிகளில் மெட்ரோ இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்குதா? இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மக்கள் தொகையை காரணம் காட்டி நீ வேணாம், ரிஜெக்ட் பண்ணுறா, அது ரிட்டர்ன் பண்ணுறான்னு சொல்கிறது நியாயமா அநியாயமா? அநியாயம். அப்புறம் அப்ப இந்த மாதிரி நீங்க பண்றது வந்து சரி கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட அதை பண்ணுங்க, செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க. மறுபரிசீலனை பண்ணணும். அப்படி மறுபரிசீலனை பண்ணி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதிமுக ரீட்ஸ் எடுத்துக்கலாம்.
ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காருல்ல, சந்திரபாபு நாயுடுடைய தேவை வந்து பிஜேபிக்கு இருக்கு. அதன் காரணமாக சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திராவும் அனுபவித்து வரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்க ஸ்டேட்டே மாறும். இது வந்து தப்பு தான், இது வந்து ஒரு மோசமான சுயநலம் தான். கூட இருந்தால் தான் குடிப்பியான்னு நம்ம கேட்கணும். யோ, நான் என் ஊரு, நான் வந்து உனக்கு வரி கொடுக்குறேன், இந்தியா வாழ்றதுக்கே தமிழன் தான் காரணம்னு நம்ம கேட்கறது புரியுது. இந்த கேடுகட்ட சிஸ்டம் அப்படி இருக்குது. அப்போ கூட இருக்கும்போது உனக்கு கிடைக்குதுன்னா அதை பிடிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி தான் பீகார்லையும் கடைசி நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுக்குறதும், ஆந்திராவுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறதும் வைட் பிரைபுங்க, கரப்ஷன், ஸ்டேட் வைட் கரப்ஷன், ஸ்டேட் ஸ்பான்சர்டு கரப்ஷன். நீங்க வந்து வீட்டுக்கு வீடு 10,000 கொடுக்குறீங்க, நீங்க எனக்கு புரியலங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், தமிழகத்துல அது வரப்போகுது கண்டிப்பா. ஆனா பண்ண போறது பிஜேபி, திமுகன்றாங்க. ஆனா ஒண்ணு, திமுக இதுல ரொம்ப புத்திசாலி. எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்கீம், தெரியுமா? 1000 கொடுத்துக்கிட்டு உரிமை தொகை முதல் 27 மாசம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. அது நாடாளுமன்ற தேர்தல் வரதுனால அந்த டைம்ல கொடுத்தாங்க. முதல் 27 மாசம் வருஷம் கொடுக்கல. ஆமா. இப்போ எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்குது? 27 இருக்குது. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி அதை கருத்தில் கொண்டு இந்த நிலுவைத் தொகையில் முதல் 10,000 நாங்கள் இந்த ஜனவரி மாதம் நாங்கள் எல்லா பெண்களுடைய ஆட்களும் கிரெடிட் செய்கிறோம் சொல்லி ஒரு 10,000 போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அப்படியே ரிசல்ட் மாறிடுமே, டோட்டலாக மாற வாய்ப்பு இருக்கு. பண்ணலாம், அது கூட பண்ணும் திமுக. ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவோட பல்வேறு ஃபார்முலாவை திமுக ஃபாலோ பண்ணியிருக்கு. சரியா பிடிச்சிங்க, நான் சொல்ல வந்தால் நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஓகே, வெற்றி பெறுவதற்கான சூத்திரங்களை அறிந்து ஓடக்கூடிய பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் அவங்க. ஓகே, வெற்றிக்கான சூத்திரம் இதுதானா? குடி நான் பிடிச்சி நான் ஜெயிச்சே தப்பே இல்லை. எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், வேற அப்படிதான் இருக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பாருங்களேன், திமுக தோக்கடி எவன் வேணா வா, என் கூட பிஜேபியா வா, சீமானா வா, விஜயா வா, தேமுதிக வா, பாமக யாரு வேணா வா, எனக்கு திமுக தோக்கடிச்சாங்க. அது வந்து ஒரு 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 மோடிங்க. ஆமா, அது ஒரு பொலிட்டிக்கல். நீங்க வந்து 24 மணி நேரமும் அரசியல் ரத்தத்துல உருனாலதான் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு சிந்திக்கிறாரு, அது ஒரு ஓகே. இப்ப என்ன பிரச்சனை, நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படியான மோடியின் சூத்திரத்தை பாஜகவினுடைய ஃபார்முலாவை திமுக பின்பற்ற வாய்ப்பு இருக்குது. நான் பண்ண போறாங்கன்னு சொல்ல வரல, பண்ணலாம் போகலாம். பட் திமுகவுக்கு இந்த தேர்தல் ஒரு நெருக்கடி. ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப டவுனில் இருக்கிறோம், நம்ம அக்ரிகல்ச்சரில் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், பல பிரச்சனைகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நெருக்கடி எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரியல. நெருக்கடியாக என்ன சென்ஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மெட்ரோ வரல, இதை வரல, அதை வரலன்னு இவங்க சொல்கிறது என்ன ஆகும்னா, மக்கள் மன்றத்தில் இதான் வரல, ஏன் வரல, அதான் பிஜேபி நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க. பிஜேபி யார் கூட இருக்குது? அதிமுக. அவங்க கூட தான் பண்ணுவாங்களா, இருங்க அவங்களுக்கு ஒரன்ற மாதிரி மாறிடும். அப்போ இவங்க எடுக்க வேண்டிய மூவ்ஸ் வேற. பிஜேபி எதிர்ப்ப நீங்க வேற மாதிரி எடுக்கணும். எல்லாத்துக்கும் போய் பிஜேபி கை காட்டக்கூடாது. கல்வி நிதியில காசு இல்லைன்னா நீ உன் காசை போடியா, நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் காசு தரணும்னா தரமாட்டேங்கன்னா அடிச்சு புடுங்கு. பட் அதுக்கான பீப்புள் மூவ்மெண்ட் என்ன கட்டின நான் கேட்குறேன். மக்கள் இயக்கமாக பாஜகவுக்கு எதிராக நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய இயக்கம் என்ன? நீட் எதிர்ப்பிலே நீங்க தோத்து போயிட்டீங்க இல்லையா? எய்ம்ஸ்லயும் காலி. எய்ம்ஸ் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள் தலைவா. நீட்டுக்கு எடப்பாடி கே பழனிசாமி 7.5% ரிசர்வேஷனை கொண்டு வந்தாரு. இவர் 10% கொண்டு வரேன்னு மாத்திரன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஏன் இப்ப வரைக்கும் மாத்தல? நீட்டுக்கு உள்ஒதுக்கீட 7% உயர்த்தனா கல்வி முதலாளிகளிட்ட இருந்து வரக்கூடிய கமிஷன் போயிடும், நீ மாத்தலையா? அப்ப உன் நோக்கங்கிறது நீட் எதிர்ப்பு இல்ல, நீட்டால நம்ம ஆளுங்கள்லாம் வச்சிருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்பாயில் ஆகுதுங்கிறதா உன் நோக்கம். கரெக்டா? உள்ளார்ந்து பண்ணினா இதான் ரீசனா இருக்கும். நான் நீட் அடிப்படையில் எதிர்க்கிறேன், பிகாஸ் இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட் அட்டானமஸ் எதிர்க்கிறேன். மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிரானது நீட்டு நான் எதிர்க்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஆனா நீ எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? உன் கூட இருக்கிற கல்வி முதலாளி கிட்ட இருந்து வரக்கூடிய கட்சி கமிஷன் போயிடும், அதனால எதிர்க்கிறேன். ஏன்னா உனக்கு உள்ளார்ந்த நோக்கம் இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி 7.5 கொடுத்தாரா, நான் திராவிட மாடல் நாயகன் 10 கொடுக்குறோம் எடுத்துக்கம்மா, தமிழ் வழி பிள்ளைங்களாம் வாங்கம்மா, மருத்துவர் அவங்க கனவுகளை நிறைவேற்றிக்கமான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல, இந்த 4 வருஷத்துல இந்த வார்த்தை பெருசா வைக்கவே இல்லை. அவங்க நீட்டு எதிர்ப்பு தான் வச்சாங்களே தவிர பெருசா வைக்கலன்னு சொல்லாதீங்க சார். அவங்க வைக்கவே இல்லைன்னு சொல்லுங்க சார். புள்ளி கூட வைக்கல, பெருசா சிறுசா வச்சிருக்காங்களா? வைக்கவே இல்லைன்னு. அந்த கோரிக்கையை பத்தி தூங்கிருச்சு திமுக. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலையா, இல்ல கொடுக்காத வாக்குறுதி எங்க நிறைவேற்றுறதுன்னு கடந்து போயிருவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. இது வந்து கடைசியில இந்த
நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்தமும் தவிடுபடியாக வாய்ப்பு இருக்கா? 10,000 அவங்க கொடுத்துருவாங்க நான் நம்பல. ஏன்னா கஜானா ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா. காசு இல்லை, பணம் இல்லை. ஓகேவா? விவசாயி போராடுறான், போக்குவரத்து ஊழியர் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க டீச்சர் கிடையாது, பஸ்ஸு வேற இல்லைங்கிறாங்க, எல்லாம் தனியார்கிட்ட விட போறீங்கன்றாங்க. விட்டாச்சு. தூய்மை பணியாளர்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் தோழர்கள் வந்து எங்களுடைய ஊதியத்தை நிரந்தரப்படுத்தி கொடுங்க, அரசு வேலையை பண்ணி கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிமடிக்க ஆட்கள் இல்லை. கூலி படத்துக்கு வந்து ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்கீங்க பைசன். ஓகேவா? இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் அவங்க துடுத்தி கொடுத்தோன்னா என்ன ஆகும்? எப்படி கொடுக்க முடியும்? முதல்ல மக்கள் கார் துப்ப மாட்டான். இப்போ பீகார் மாதிரி தமிழ்நாடு ஆகாது. தெரியாது. ஏன்னா திமுக ஜெயிக்க எந்த அளவுக்கும் போகும். திரும்பியும் சொல்றேன், திமுக ஜெயிக்க எந்த அளவுக்கு. ஏன்னா நீங்களே சொல்றீங்க பீகார்ல வந்து அவ்வளோ வந்து அறிவு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு. என்ன பொருளை சொல்ல வரேன்னா, கல்வி ரீதியா பொருளாதார ரீதியா அவங்க உயர்ந்த இடத்த நோக்கி இன்னும் நகரலை. ஓகே. அப்போ அவங்களுக்கு ஆவரேஜ் இன்கம் எவ்வளவு தெரியுமாங்க? 5,000. இங்கெல்லாம் 25 இல்லை 26 இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 2 மாசம் சம்பளங்க. அது 10,000 ரூபான்ற. ஆமாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படி நீங்க எல்லாரும் பாத்துருவாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது. இன்னொன்னு இது வந்து கண்கூடா தெரியும், இட்ஸ் அ பிரைப்னு. அங்க இருக்கிறவங்க கூட கண்டுக்காம போலாம். கண்கூட என்னையா இப்படி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்கன்னு கேட்பான். நம்மளால கொஞ்சம் உஷாரு, காசு வாங்கிட்டு ஓட்ட வேற எங்கேயா குத்துவான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் வந்து இது வச்சிருக்காங்க, ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து 1 கோடி பேருக்கு மட்டும்தான் இப்ப மகளிர் உரிமை தொகை வருது. மீதி 1 கோடி பேரும் ஓட்டு தான் குத்திருப்பான் திமுக எப்படி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்ட்டு. அவங்க அந்த ஏமாற்றப்பட்ட பேர்ல இவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1 கோடி பேரும் திமுக தான் குத்துவாங்கன்றதுல எந்த ஒரு இல்ல இதுன்னு சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. திரும்பி சொல்றேன், நாட் ஓன்லி விமன்ஸ். தமிழ்நாட்டில் இன்னைக்கு சூழல்ல திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே இந்த முறை கன்வெர்ட் ஆவாங்களான்னு தெரியாதுன்றான். நீங்க ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கோங்க. விசிகா ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, இந்த ஓட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் கரெக்டாக இந்த பக்கம் வந்து விழுமான்னு தெரியாது. ஏன்னா கிரவுண்டில் அவன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம். ஓகேவா? அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை திமுக கொடுக்கல. கொடுக்காததுக்கு நான் ஏன் ஓட்டு போறேன்னு கேட்பான். மாற்றுக்கு நான் ஆள் இருக்கு, எடப்பாடிக்கு போட்டு போகிறேன், ஜெயிக்கிற கட்சி அதுதான். இல்லை எனக்கு புதிய சித்தாந்தம் வேணும், சீமானுக்கு போடுறேன், இல்லை விஜயை பிடிக்கும், டிவி கேட்க போறேன்னு போவான். அப்போ உடையும் சிதறதுனால பாதிப்பு உனக்கு தான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கூட்டணி பலமாக நினைக்கிறான், கூட்டணிக்கு தொண்டர்கள் பலமா இருக்கானா, கேட்ரஸ் கன்வெர்ட் ஆவானாங்கிறத கொஸ்டின் மார்க். ஓகே, அதை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி.